சில பெற்றோர்கள் வந்து என்ன நினச்சிடறாங்கன்னா, தன்னுடைய பிள்ளையை பேரண்டிங் பண்ணும்போது என்ன நினச்சிடறாங்கன்னா, என்னுடைய பிள்ளைய என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து உரிமை இருக்கு இல்லையா, என்னுடைய பிள்ளையை திட்ட என்ன வேணாலும் பண்ண எனக்கு உரிமை இருக்கு இல்லையான்னு சொல்லி உரிமையை நினச்சி தன்னுடைய பிள்ளைய திட்டிடுறாங்க, அடிச்சிடறாங்க. ஏங்க இப்படி உங்கள் பிள்ளை இப்படி அடிச்சிங்கன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் என் பிள்ளை மேலே அன்பாக இருக்கேன் இல்லையா, அதனால தான் என்னுடைய பிள்ளையை அடிச்சேன்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். என்னென்னா, என்னுடைய அப்பா அம்மா என்னை அடித்தனால தான் நான் இப்போ நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே நல்லா இருக்கீங்களா என்று எனக்கு ஒரு கேள்வி. நல்லா இருக்கேன்னு சொல்கிறீங்களே, அது எந்த விஷயத்தில் டிஃபைன் பண்ணுறீங்க? அதாவது நல்லா இருக்கேன்னா என்ன? இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் கேட்டு பாருங்களேன். என்னங்க நல்லா இருக்கேன்னா என்னன்னு போய் கேட்டு பாருங்களேன். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஒரு நல்ல ஜாபு கிடச்சிருக்கலையா, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்கலையா என்று, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்கு, எனக்கு ஒரு நல்ல நான் ஒரு நல்ல வேலைக்கு போயிருக்கேன், நான் ஒரு நல்ல ஜாபுக்கு போயிருக்கேன்னு சொல்லி அதை வச்சு நான் நல்லா இருக்கேன் என்பதை டிஃபைன் பண்ணுவாங்க. அதே இது அவங்க ஒய்ஃப்கிட்ட போய் கேட்டு பார்த்தீங்கன்னா, இவர் நல்லா இருக்காருன்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு தடவை கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. உங்கள் அப்பா அம்மா உங்களை அடித்து வளர்த்தனால தான் எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டு கிடச்சிருக்காருன்னு சொல்லி எந்த ஒய்ஃபும் சொல்லி நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அதாவது நல்லா இருக்கேன்னா அது முதல்ல உங்கள் உறவில் போய் டிஃபைன் பண்ணி பழகணும். நல்லா இருக்கேன் என்பது அது உறவு சார்ந்த விஷயமா இருக்கணும், அது உறவில் போய் வெளிப்படணும். ஸோ நல்லா இருக்கேன்னா உங்களுடைய ஒய்ஃப் சொல்லணும், எங்க உங்கள் கூட இருக்கனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு உங்கள் ஒய்ஃப் சொல்லணும். உங்கள் பிள்ளைகள் சொல்லணும், அப்பா உங்கள் கூட இருக்கனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி உங்கள் பிள்ளைகள் சொல்லணும். இப்படி உங்கள் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி உங்கள் குடும்பம் சொல்லணும். இதுதான் நல்லா இருக்கேன் என்பதில் டிஃபைன் பண்ணுற விஷயம். அதாவது உறவுகள் வழியாக நான் நல்லா இருக்கேன் என்பதை டிஃபைன் பண்ணணும். உங்கள் அப்பா அம்மா அடித்து உங்களை திட்டி நீங்கள் வந்து ஒரு நல்ல ஜாபுக்கு போயிருக்கலாம், ஓகே. ஆனால் அது உறவுகள் சார்ந்த விஷயத்தில் என்ன பெனிஃபிட் கொடுத்துருக்கு என்பதை பார்க்கணும். அப்போனா நீங்கள் கேட்கலாம், என் பிள்ளையை நான் அடிக்கக்கூடாதா, என் பிள்ளையை திட்டக்கூடாதா, எப்படி தான் அவனை திருத்துறதுன்னு சில பேருக்குள்ள கேள்வி. அவனை அடித்தாதான் அவன் திருந்துவான்னு சொல்லி நிறைய பேருக்குள்ள கேள்வி. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் பிள்ளைகள் இப்போ நீங்கள் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு உங்கள் பிள்ளைகளும் கூட வரணும். உங்கள் பிள்ளைகள் திடீர்னு லேட்டாக கிளம்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்ன ஆகும்? ஏன்டா லேட்டாக போகிற, ஏன்டா லேட்டாக கிளம்புற, 8:30 ஆயிடுச்சுடான்னு சொல்லி கத்துவீங்க அவன் மேலே. இந்த டிசிப்ளின் வந்து யாருக்கு பெஸ்ட்டு? அதாவது இந்த டிசிப்ளின் வந்து யாருக்கு தேவை? அது வந்து உங்களுக்கு தேவை. உங்களுக்கு லேட்டாக கிளம்புறது உங்களுக்கு பிடிக்கல, ஸோ அவன் மேலே ரொம்ப கடுப்பாக இருக்கீங்க. ஏன்டா உன்னால் நான் லேட்டாக போகிறேன்ட்டு அவன் மேலே ஒரு கோபம் வேறு. ஸோ அந்த டிசிப்ளின் வந்து யாருக்கு நீடு? அது வந்து உங்களுக்கு நீடு. அதாவது அது வந்து உங்களுக்கு நீடு. உங்களுக்கு லேட்டாக போகிறது உங்களுக்கு பிடிக்கல. ஸோ அப்போனா பிள்ளைகளை வந்து எப்படி டீல் பண்ணணும்னா, அதாவது நான் டீல் பண்ணுற விதம் எந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கு ப்ராஃபிட் என்பதை பார்க்கணும். அதாவது பெற்றோர்கள் டீல் பண்ணுற விதம் எந்த அளவுக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு ப்ராஃபிட் என்பதை பெற்றோர்கள் வந்து பார்க்கணும். நான் சொல்ல வர்றது புரியுதா? அதாவது நீங்கள் டீல் பண்ணுற விஷயம் எந்த அளவுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு ப்ராஃபிட் என்பதை பார்க்கணும். ப்ராஃபிட்னா என்னென்னா, இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. திடீர்னு திடீர்னு உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்து அதில் கிடச்சிருச்சு. உங்களுடைய முகம் அப்போ எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உடனே உங்கள் முகம் வந்து ரொம்ப ஜொலிக்கும் இல்லையா? அப்போ உங்களுடைய டிசிப்ளின் உங்கள் பிள்ளைகளுக்கு ப்ராஃபிட்னா உங்களுடைய பிள்ளைகள் வந்து எப்படி இருப்பாங்க? ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. புரியுதா? உடனே நீங்கள் வந்து இப்படி யோசிச்சு விடக்கூடாது. திடீர்னு உங்கள் பிள்ளைகள் வந்து அழுதுச்சுன்னா, ஐயோ நான் தப்பாக பேரண்டிங் பண்ணிட்டேனோன்னு அப்படியும் யோசிச்சு விடக்கூடாது. உங்களுடைய டிசிப்ளின் உங்கள் பிள்ளைகள் ப்ராஃபிட்னா உங்கள் பிள்ளைகள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ இந்த டிசிப்ளினை வந்து எந்த கான்டெஸ்ட்டில் நம்ம பண்ணணும்னா, உங்களை எந்த விதத்தில் டீல் பண்ணால் நீங்கள் ஒரு விஷயத்துலேருந்து சரியாகுவீங்களோ அந்த விஷயத்த உங்கள் பிள்ளைகளுக்கு செய்யணும். நான் சொல்ல வர்றது புரியுதா? என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு தவறு செஞ்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தவறுலேருந்து நீங்கள் மீண்டும் எழும்புவதற்கு, மீண்டும் அந்த தவறுலேருந்து நீங்கள் சரியாகுவதற்கு நீங்கள் என்ன பண்ணால் அந்த விஷயத்துலேருந்து நல்லாகுவீங்க? உங்களை அடின்னு அடித்தா மாறுவீங்களா, அல்லது உங்களை திட்டனா மாறுவீங்களா, உங்களை சூடு வச்சா மாறுவீங்களா? எந்த விஷயத்த பண்ணால் அந்த தவறுலேருந்து நீங்கள் சரியாகுவீங்க?
இங்கே இருக்கிறவங்க யாருமே சொல்ல மாட்டோம், என்னை நீங்கள் நல்லா அடிங்க, என்னை அடித்து தோலை உரிங்க, எனக்கு சூடு வைங்க, அப்போ தான் இந்த விஷயத்துலேருந்து நான் மாறுவேன்னு இங்கே இருக்கவங்க யாருமே சொன்னதில்லை, யாருமே சொல்ல மாட்டோம். என்னை நீங்கள் அடித்தா தான் நான் அந்த விஷயத்துலேருந்து திருவேன் யாருமே சொல்ல மாட்டோம். என் மேலே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் இந்த விஷயத்துலேருந்து மாறிடுவேன். என் மேலே நீங்கள் அன்பாக இருந்தீங்கன்னா நான் இந்த விஷயத்துலேருந்து மாறிடுவேன். ஸோ கத்தாமல் பேசுங்க, நான் அந்த விஷயத்துலேருந்து மாறிடுவேன். எனக்கு ஒரு வாட்டி வாய்ப்பு தாங்க, என்னை நீங்கள் மன்னிங்க, என் மேலே அன்பாக இருந்தீங்கன்னா நான் அந்த விஷயத்துலேருந்து மாறிடுவேன். என்னை நீங்கள் அடிக்காதீங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது, இப்படி தான் சொல்லுவோம். யாருமே என்னை அடிங்க, என்னை வந்து திட்டுங்க இப்படி யாருமே சொல்ல மாட்டோம். என் மேலே நீங்கள் அன்பாக இருந்தீங்கன்னா அந்த விஷயத்துலேருந்து மாறிடுவேன் தான் சொல்லுவோம். ஸோ உங்களை எந்த விஷயம் வந்து மாற்றுதோ, அதாவது உங்களை எந்த விஷயம் வந்து மாற்றுதோ அந்த விஷயத்தை போய் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்யணும். ஸோ இப்படி தான் இந்த கான்டெஸ்ட்லேருந்து தான் உங்கள் பிள்ளைகளை போய் பேரண்டிங் பண்ணணும். இந்த கான்டெஸ்ட் வழியாக தான் உங்கள் பிள்ளைகளை போய் பேரண்டிங் பண்ணணும். ஸோ நான் இது போன்ற வீடியோக்களை வந்து நான் பதிவிடுவேன். இது உங்களுடைய நண்பர்களுக்கு அல்லது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து அனுப்பிவிடுங்க. தேங்க்யூ.